Boom. இந்த கேஸ் ஏன் எங்ககிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல சிபிஐக்கு மூல முதுகு வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால தான். சிஐடி நாங்க ஒரு டீமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணா சிபிஐ நீங்க வந்து அது எப்படி இது எப்படின்னு எங்களையே கேள்வி கேட்டு எங்க ரிப்போர்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருவீங்கல்ல. போலீஸ்னாலும் சரி பொலிட்டிக்கல்னாலும் சரி சென்ட்ரல்னாவே ஒரு கெத்து தான்ல. ஒன் ஆஃப் த லீடிங் ஷூஸ் கம்பெனி உங்களோட பிரான்ச்சை ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தொடங்க ஒரு ஆள் அனுப்பிச்சு பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புச்சு. போனோம் அதே வேகத்தில் திருப்பி வந்து, ஐயோ சார் அங்கே ஷூஸ் போடுற பழக்கம் யாருக்குமே இல்லை, நம்ம அங்கே கம்பெனி ஆரம்பித்தா சுத்தமாக சேல்ஸே ஆகாதுன்னு சொன்னாங்க. எம்டி வாஸ் டிசப்பாயிண்டட். ஸோ he sent another guy. போனவன் திரும்பி வந்து துள்ளி குதிச்சு, சார் we have a very good scope, அங்கே ஷூஸ் போடுற பழக்கம் யாருக்குமே இல்லைன்னு சொன்னானா. சி மெசேஜ் ரெண்டும் சேம் தான், ஆனால் பார்வை சிம்பிள். இது எப்படி சூசைட் டிசைட் பண்ணீங்க? ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உள்ளே யாரும் வரல. இது செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜ் சொல்லுது. பாயிண்ட் நம்பர் 2, அப்படியே முன்கூட்டியே யாராவது உள்ளே நுழைஞ்சிருந்தாலும் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 3, அவங்களோட ஃபோன் ரெக்கார்டிங்கில் எந்த ஒரு த்ரெட்டனிங்கும் இல்லை. பிரவீனா கடைசியாக யார் கால் பண்ணாங்க? ஹலோ ட்ரெண்டிஸ்பா, ஈவினிங் 4 மணிக்கு டைம் வேணும். நெக் பெயினாக இருக்கு. ஹெட் மசாஜ். ஆமாம், பிரியா தான் வேணும். ஓகே, தேங்க்யூ. சார், அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க ஐடி பார்க்கில் தான் ஒர்க் பண்ணான். ரெகுலராக காலையில் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவா. டே ஸ்லீப்பிங் தான் பாருங்கள். அதையும் சினிமா பார்க்கு பீச்சுன்னு அவுட்டிங் போய் ஸ்கிப் பண்ணுறதால ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. சம்பவத்தன்னைக்கு கூட யார் மேலே அது வீட்டில் எதையோ பார்த்து பயந்த மாதிரி
நோ நோ லேயராக அறுத்துருக்காங்க தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. 3 to 4 டைம்ஸ் அறுத்துருக்காங்க. தன்னைத்தானே யாரும் இத்தனை தடவை. இங்கே தான் சூசைடில் இது மர்டர்ன்ற டவுட் எனக்கு வந்தது. சார் ஒருவேளை இல்லை வருண், ஃபிட்ஸாக இருந்தா அகைன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கும்ல. தவிர காயத்தை பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 3-4 தடவை வெட்டியிருக்காங்க. ஃபிட்ஸாக இருந்தால் அங்கே இங்கன்னு தவறி பல இடத்துல காயம் ஆயிருக்கும். அண்ட் ஐ ஹாவ் அ டவுட், யூனோ ரீபோஸ்ட்மார்ட்டம் நேற்று அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். 1 minute. ஹலோ. ஓ சாரி, புது நம்பராக இருந்ததால் டெலிகாலிங் நினச்சிட்டேன். ஓ இஸ் இட்? ஓ குட், தேங்க்யூ. ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. வருண், கொலை எப்படி நடந்ததுன்னு இப்போ சொல்கிறேன். Sir, are you trying to say ghost? No, not at all. கொலை இப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நோ கோஸ்ட், நோ ஃபிட்ஸ். Then? டெலிகில்லிங். Telekilling? எஸ், டெலிகில்லிங். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ். இதை ஒருத்தரோட தண்டு வடத்தில் வச்சு சிக்னல் ரிசீவராக ஒர்க் பண்ண வச்சு வெளியிருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கையும் மட்டும்தான் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தான் பிரவீனை சாவடிச்சிருக்காங்க. சார், நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரியா சார் இருக்கு? ஜேம்ஸ் பாண்ட் சொன்னால் நம்புவீங்க, அதையே ஜீன்ஸ் பேண்ட் போட்ட லோக்கல் பாய்ஸ் சொன்னால் நம்ப மாட்டீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் நான் விசாரித்த சூசைட் கேஸில் 4 கேஸ் இதே மாதிரி. தட் மீன்ஸ் சூசைடுன்னு நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் காரணம் இல்லாமல். இத்தனைக்கும் 4 பேருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. வேறு ஸ்டேட்டு, வேறு ஏஜ் குரூப்பு. +2 படிக்கிற பையனை கூட கொலை பண்ணியிருக்காங்க. எந்தவித எவிடன்ஸும் இல்லாதால நானே இந்த கேஸை சூசைட் தான் க்ளோஸ் பண்ணேன். ஆனால் இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டியை நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன். இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. நானும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி தான் இந்த எவிடன்ஸை 3 மாதத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சேன். அந்த டிவைஸ் ஒரு பால் பாயிண்ட் பேனாவோடைய முனையில் இருக்கிற பால் சைஸ் தான் இருக்குது. அதை பின்ஹோல் சர்ஜரி செஞ்சோ இல்லை இன்ஜெக்ட் பண்ணியோ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சார், இந்த அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களாம் அவ்வளோ ஒர்த்தா சார்? நோ வருண், இட் இஸ் நாட் மோட்டிவேஷனல் மர்டர்.
திஸ் இஸ் டெஸ்டிங். டெஸ்டிங்? எஸ் வருண், அவங்க கண்டுபிடிப்பை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார் அப்போ அவங்கள கண்டுபிடிச்சிங்களா சார்? ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் வெளியிருந்தா யாரோ இதை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள கண்டுபிடிக்கணும்னா மூளை முதுகு வரைக்கும் இருக்கணும். When he fires the gun, bullet gets the power of sun. When he fires the gun, everybody gets stunned. He is none. Illuminati, Illuminati, Illuminati. When he fires the gun, bullet gets the power of sun. When he fires the gun, everybody gets stunned. He is none. Illuminati, Illuminati, Illuminati.